ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதோட இன்றைக்கு எல்லாருக்கும் தமிழ் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட இன்னைக்கு இந்த vlogல ஃபுல்லாகவே எங்களோட செலப்ரேஷன்ஸ் தான். பட் பெரிய செலப்ரேஷன்ஸ் எதுவும் இல்லை. இப்போ சாமிலாம் கும்பிட்டாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கோயில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த கோயிலும் இன்னும் தெரியல. இவரோட ட்ரெஸ் தான். இவர் வேட்டி ஷர்ட்டை தான் போட போகிறாருன்னு ஒரு கோல்ட் டச்சில் எடுத்துட்டாரு. ஸோ என்னோடது காட்டுறீங்களா? அது ஏன் கசங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, காலையிலேயே சண்டை, அப்போ அடிபடியில் முடிஞ்சதால் இது கசங்கி இருக்குது. சிரிக்காது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த சாரீ செட்டிநாடு காட்டன். செட்டிநாடு காட்டன் ரொம்ப நாளாக கட்டணும்னு ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் செட்டிநாடு காட்டன் என்னோட ஆனிவர்சரி கட்டியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு. அது நார்மலாக இருக்கிறது. பட் இது கொஞ்சம் செட்டிநாடு காட்டன்லேயே இப்போ டிஃப்ரெண்ட்டான டிசைன் வர சாரீ. ஸோ அதுதான் இந்த வாட்டி வேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு கோயில் போகும்போது ஒரு சுடிதார் போடலான்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த முறை 4 உடுப்பு புதுசு. ஆமாம், 4 இல்லை, ஆமாம் 4 ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ பரவாயில்ல, இது எப்பயும் எடுக்கிறது தான். ஸோ அதுதான். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பட் ப்ளவுஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததே பேர் பண்ணேன். இது அதுக்கே தச்ச மாதிரி அமைஞ்சிடுச்சு. பட் நல்லா இருந்தது. எனக்கு இந்த கலர்ஸும் பிடிச்சிருக்கு. இதை நான் மடிச்சும் போடலாம். பட் இது இந்த ப்ளீட்ஸ் தெரியணுன்றதுக்காக ஒன் சைடாக போட்டிருக்கேன் சாரீ. இதுதான் என்னோட அடியரன்ஸ். இவர் வேட்டி சட்டை தான் போட்டிருக்காரு இன்னைக்கு, நார்மலாக வேட்டி சட்டை. ஸோ இப்போ வாங்க நம்ம ஏதாவது ஒரு டெம்பிள் போயிட்டு நீங்களும் கோவில் தரிசனம் பெறுங்க, நாங்களும் கோவில் தரிசனம் பண்ணோம். ஸோ வாங்க. ஓகே மக்களே, வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். நியூ இயருக்கு முருகனுக்கு மாலை வாங்கினேன். உருளிக்கு பூ வாங்க மறந்துட்டேன். பட் பக்கத்தில் பூ இருந்தது, அதை பறித்து வச்சேன். இது நான் அரிசி மாவில் போட்ட கோலம். இது கோலப்பொடியில் போடல. ஏன்னா ஃப்ளாட்டில் நம்ம பொடியில் போட்டோன்னா வீட்டுக்குள்ளே தான் மண் வரும். பட் அரிசி மாவுலே இந்த கோலம் நான் போட்டேன். அதுக்கப்புறம் முருகருக்கு நம்ம பூஜை பண்ணிவிட்டு அழகாக பொங்கல் இதெல்லாம் பண்ணலான்னு பார்த்தோம். பட் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக எனக்கு. ஸோ அதனால் நார்மலாக நம்ம மனசில் வேண்டிட்டு கும்பிட்டாவே அவர் எல்லாமே செய்வாருன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நல்லா மனசில் என்னென்ன வேணுமோ புது வருடத்துலேருந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு வீட்லேயே சாமி அழகாக கும்பிட்டாச்சு. நியூ இயர் அதுவுமா கோயில் போகலாம் தான் இருந்தோம். பட் நாங்கள் வீட்டில் செஞ்ச வேலையிலே கொஞ்சம் வீட்டில் சாமி கும்பிட்டு அப்படியே தூங்கிட்டோம் 2 பேரும். அதனால நாங்கள் இன்றைக்கி கோயில் போகல. பட் அதுக்கு பதிலாக இன்றைக்கி ஷாப்பிங் போகலான்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார். இன்றைக்கி என்ன வாங்கணும் இலங்கோ? உப்பு, இன்றைக்கி எதோ வாங்கலாம்னு சொன்னேன். சீனி, உப்பு இதெல்லாம் நல்ல வருஷத்தில் புது வருஷத்தில் வாங்கினா நல்லதாம்மா. அதனால நம்ம வெளியில் போய் சாப்பிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரலாண்டி அப்படின்னு சொன்னார். அதனால இன்றைக்கி நாங்கள் நியூ இயருக்கு கோயில் போகாமல் இதெல்லாம் வாங்க போகிறோம். கோயில் வீட்டிலே முருகர் வச்சு கோயில் பார்த்தா இருக்குது. வீட்டிலே சிறப்பாக என் மனசில் இருக்கிறதெல்லாம் வச்சு வேண்டியாச்சு. சரி ஓகே, இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி என்னென்ன வாங்குறோன்னு பார்க்கலாம். விஷயம் என்னென்னா, ஒரு 2 டேஸாக என் ஹஸ்பண்ட்டை கேட்டுட்டு இருந்தது பால்கனி ரெடி பண்ணி கொடுங்க, பூச்செடிலாம் கொஞ்சம் வச்சு கொடுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்க்கிங்கில் கொஞ்சம் செடி வைக்க போகிறோம். பார்க்கிங்கில் ஒரு கார்டன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் செடிலாம் வாங்கணும். ஸோ இன்றைக்கி அந்த ஒர்க்கும் சேர்த்து பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் 2 பேரும். ஏன்னா உண்ட மயக்கத்தில் போய் ஷாப்பிங் பண்ண முடியாதான். அதில் கார்டனிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கணுமா, அப்போ மளிகை கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம கார்டனிங் நம்ம கார்டனிங் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம பால்கனிக்கு கொஞ்சம் இதெல்லாம் வாங்கலான்ட்டு. ஸோ வாங்க. ஸோ கார்டன் அப்படின்னாவே, பூக்கள் அப்படின்னாவே யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ரொம்ப நாளாக பிளானு. வீட்டுக்கு 1 மந்த் ஆகிடுச்சு. சரி ஓகே, பால்கனியில் இந்த பட்டன் ரோஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த செடி, அதுக்கப்புறம் பால்கனி அழகாக்கிறதுக்கு குட்டி குட்டி பூக்கள் வச்ச செடிலாம் வாங்கலாம் தான் இங்கே போயிருந்தோம். பட் இங்கே பார்க்குற எல்லாமே எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருந்தது. பட் ஒரு சூப்பராக நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு பண்ணை வீடு வாங்கும்போது என்னென்ன செடிலாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் தானே இருக்கும். சூன் அதுவுமே நிறைவேறும் சீக்கிரமாக. ஸோ அந்த வீட்டில் எல்லாமே இதெல்லாம் வைக்கலாம். நிறைய செடி பார்த்து வச்சுருந்தோம். துளசி கீழே வச்சுட்டாங்க அங்கிள், பட் துளசி வாங்கலை. அதுக்கப்புறம் நிறைய ஹைப்ரிட் மரம் எல்லாமே இங்கே இருந்து குட்டி குட்டியாக இருக்கும்போதே காய்கள்லாம் இருந்தது. மாங்காய்லாம் காய்ச்சிருந்தது. வேறு ஸ்டேட்லேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க போல். அதாவது குட்டியிலே கொய்யாப்பழம் காய்க்கிற செடி வாங்கி பால்கனியில் ராஜ்குமார் சொன்னார். அதான் இப்போ தேடி வந்திருக்கேன்.
எங்கே நான் போவேன் அது செடிக்கு. என் ஹஸ்பண்ட் மரத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தார், பட் நான் வந்து பூக்கள் தான் பார்த்துட்டு இருந்தேன், ரோஸு. பட் பெங்களூர் ரோஸ்லாம் வந்து மண்ணில் வச்சா தான் நல்லா வரும், தொட்டியில் வச்சாலும் வரும். பட் எனக்கு வந்து அதை விட எனக்கு பட்டன் ரோஸுன்னு இருக்கும். அது வந்து எனி டைமும் அதுக்கு சீசன் இல்லை, எப்போவுமே பூ வந்து வந்துகிட்டே இருக்கும். அதுதான் வாங்கியிருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன். பூ பூத்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். துளசி மாடமும் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. துளசி மாடம்லாம் வச்சு நம்ம பண்ணை வீட்டில் கும்பிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பால்கனியில் வந்து அது வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால அது வாங்கலை. எனக்கு என்ன கார்டனிங் வைக்காது, கார்டன் வாங்கி குத்துறேன் அப்படின்ட்டு இருக்காரு. என்ன செடி வாங்குறதுன்னு தெரில. பட் இங்கே நிறைய செடி இருக்குது, மல்லிகைப்பூலாம் இருக்குது. பட் தரையில் வச்சா நல்லா வரும், தொட்டியில் வச்சா எப்படி வரும்னு தெரியலல்ல. அதான் தொட்டியில் வைக்கிற மாதிரி என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம், பால்கனியில் வச்சு சும்மா வளர்க்குறதுக்கு. ஸோ ஃபைனலி வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் செடி எடுத்தோம். அவர் வந்து ஒரு கொய்யாக்கா மரம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் இண்டோரில் வைக்கிற பிளான்ஸ் எடுத்தேன், சில அவுட்டோர் பிளான்ஸும் எடுத்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பால்கனியில் வைக்கிறது, சிலது வந்து இண்டோரில் வைக்கிறது. இதெல்லாம் மணி பிளான்ட்டு, இதெல்லாம் எடுத்தேன் நான். மணி பிளான்ட்டும் லக்கி பிளான்ட்டும் ரெண்டுமே வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தொட்டி வாங்கி அதில் இவங்களே அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்தந்த இதுக்கு வந்து தொட்டி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கினேன், ஏன்னா பிளாஸ்டிக்கில் வாங்கலை, எல்லாமே செராமிக்கில் வாங்கினேன். பிளாஸ்டிக்கில் எப்படினாலும் வெடிச்சிரும் அந்த வெயிட்டுக்கு, அது வேஸ்ட்டு தான் காசு போட்டு வாங்கியும். பட் செராமிக்கில் வாங்கிட்டோன்னா இது ஒரு தொட்டி வந்து 500 வந்தது, பட் 450 கொடுத்தாங்க. பட் நல்லா இருந்தது செராமிக்கில், கீழே போட்டால் தான் உடையும், பார்க்குறதுக்கும் ஒரு லுக்காக இருக்கும் பிளாஸ்டிக்கை விட. அதனால எல்லாமே செராமிக்லேயே வச்சுட்டேன். இந்த செடி வந்து கிச்சனுக்கு வைக்கிறது தாத்தா தான் அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே மண்ணோடு சேர்த்து உரமும் போட்டு அழகாக வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் தண்ணி கூட 1 வீக் ஒன்ஸ் ஊற்றினா போதும், அது காற்றுலே வளரக்கூடியது இந்த காமிக்கிற மரம். இதுக்கு சும்மா அழகுக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்தது இந்த மரம். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நியூ இயர்க்கு வந்து 2 நாளாக நான் கேட்டதை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு, நியூ இயர் அதுவுமா. ஸோ ஒரு வாங்கியிருக்கோம் நாங்கள் டிவிக்கு, பால்கனிக்கு, அப்புறம் டிவிக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் ஆனால் நான் வாங்கின பாட் வந்து கொஞ்சம் செராமிக்கில் வாங்கினேன், உடையாத மாதிரி. ஆனால் அழகாக இருக்குது உண்மையாகவே. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்ன கொய்யா மரம் வாங்கியிருக்கீங்க? தாய்லாந்து கொய்யா மரம். தாய்லாந்து கொய்யா மரத்தை வாங்கி சென்னையில் நட போகிறார் போல இருக்குது. ஓகே, இதை வீட்டுக்கு போயிட்டு எப்படி செட் பண்ணுறோன்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபைனலி எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ காரில் ஏற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் இந்த ரோபோட் வாங்கினேன், இது டெம்ப்ரரியாக தான் வாங்கினேன். பட் இதிலே நல்ல நிறைய பிராண்ட் இருக்குது. இது கொஞ்சம் இதை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கறதுக்கலாம். இங்கே வீட்டில் குட்டி குட்டி முடி எல்லாத்தையும் வந்து சூப்பராக எடுத்துடுது, அதுதான் எனக்கு வேணும். இந்த முடிக்காகவே ஒரு 20 வாட்டி வீட்டை பெருக்கிட்டே இருக்கேன். இதை போட்டு விட்டோன்னா அதுவாக போய் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து நின்றுடுது. எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பூ எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிட்டேன் அழகா. இது பால்கனியில் வச்சுட்டோம், ஆப்போசிட் சைடில் தான் வைக்கலாம்னு பார்த்தேன். பட் ஏன் நம்ம சைடு பார்த்த மாதிரியே வைக்கலாமே அப்படின்ட்டு இதுலேயும் அழகாக ஒரு பூ வரும். இது வந்து எனி டைமும் பூத்துட்ருக்குமா இந்த குட்டி குட்டி பூ, அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ரோபோட்டு, அதுக்கப்புறம் குட்டியாக அந்த ரோபோட் பார்த்தீங்களா அது. அதுக்கப்புறம் ஒரு உண்டியல் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த உண்டியல் வந்து இப்போது நிறைய ரீல்ஸில் வந்து அது நான் பார்த்தேன், ஒரு நல்ல கான்செப்டாக இருந்தது. இந்த உண்டியல் வந்து இந்த உண்டியல் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த உண்டியல் எதுக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாருன்னா, நான் வந்து இந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கிற பழக்கமே இல்லையாம்மா, அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் வாங்கிட்டு இதை அடிச்சிடணும். இந்த மாதிரி இதில் போட்டிருக்க நம்பர்ஸில் இருக்கிற கேஷ் வாங்கிட்டு டோட்டலாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே அடித்தோன்னா 1 லேக் சேர்ந்துருமா. ஸோ இந்த உண்டியல் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மஸ்கிட்டோ பிடிக்கிறது, நைட்டில் வந்து இதை ஆன் பண்ணி வச்சோன்னா அந்த மஸ்கிட்டோஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அது ஒரு இது எல்லாமே அந்த ஷாப்பில் 80 ருபீஸ் 90 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த ரொபோட்டு க்ளீன் பண்ணுறது. இவ்வளோ நேரம் க்ளீன் பண்ணிட்டு சார்ஜ் இல்லாமல் நின்றுட்டு இருக்குது, அதுக்கு ஒரு சார்ஜை போடணும். அதுக்கப்புறம் இது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, இது கூட 80 ருபீஸ் தான் நான் வாங்கினேன் அந்த கடையில். ஸோ இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது இது எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பூச்செடி வாங்கி கொடுத்துட்டாரு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் செடிஸ் வந்து வாங்கணும், வாங்கினா நல்லாயிருக்கும், நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இந்த எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் கிச்சனில் வச்சுருக்கேன் செடி பாருங்க, இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த செடி. இதெல்லாம் இன்டோர் பிளான்ட், அதாவது இன்சைடில் வச்சுக்கிறது. வெயில் படலைனாலும் இது வந்து வளரும், காற்றுலேயே கொஞ்சம் தண்ணியும் கம்மியாக ஊற்றிக்கலாம்.
ஸோ இது என்னோட ரோஸ் செடியும் அங்கே வச்சு கொடுத்துட்டாரு. பட் பால்கனி வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி இங்கே ஒன்று விற்கிது அமேசானில், ஒரு பெரிய ஸ்டாண்டு. அதை வச்சுட்டோன்னா எல்லாத்தையும் அப்படியே அங்கே அந்த இடத்துல வந்து இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு இதில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி விற்கிது அமேசானில், பெரிய ஸ்டாண்டு மாதிரி இது வரையும். ஸோ அந்த இடத்துல ஸ்டாண்ட் வச்சுட்டோன்னா நிறைய பூத்தொட்டி வந்து அதில் வச்சு இந்த இடம் வந்து அப்படியே ஒரு பூச்செடி வைக்கிற இடமாவே நம்ம வந்து மாற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் கார்டனிங்குள்ளே வந்து போயிருக்கோம் நாங்கள். ஸோ ரொம்ப கசகசான்னு வைக்கக்கூடாது. பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரிலாக்ஸ்டாக இருக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே உட்காந்து ஒரு காஃபியோ டீயோ குடிச்சோம். இப்படி நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிலா தெரியுதா, இதே மாதிரி தான் இங்கே வந்து அழகா நிலா, சூரியன் இது எல்லாமே வரும்போது இங்கே உட்காந்து ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த செடி எல்லாமே வந்து வச்சாச்சு. கண்டிப்பாக வந்து உங்கள் நியூ இயரும் வந்து நான் எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துச்சு நியூ இயருக்கு. நீங்களும் நிறைய கைமுழுத்தம்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்களாக வந்து இந்த நியூ இயரில் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ நானும் கோயிங் ஃபார்வர்ட் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட பூச்செடிலாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.